ஸோ இதுக்கப்புறம் டிலே ஆகும் அது. ஆனா நல்ல வேலை ப்ரோ, அந்த பாலா படத்துல இருந்து வெளில வந்தது நல்லதா போச்சுன்னு நினைக்கிறேன் நானு. அதுதான் நானும் போட்டேன். இல்ல ஆக்சுவலி எனக்கு தேர் இஸ் நோ இஷ்யூ வித் அருண் விஜய். அருண் விஜய்க்கு அது கரெக்டா இருக்கும். அவரோட ஆக்டிங்க்கு பக்கா வாட்டவர். ஆமா பட் கீர்த்தி செட்டிக்கும் விஜய் அஜித்துக்கும் சாரி சூர்யாவுக்கும் செட் சூர்யா. ஆயிருக்குமான்னு தெரியாது. ஆமா ஆமா ஸோ அதுதான் ஒரு ப்ராப்ளம். அது இல்லாம அந்த மாதிரி சீன்ஸ்ல அவர் இறங்கி திருப்பி நடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆமா ஆமா. அவர் போறதுக்கு ட்ரை பண்ணலாம். வணக்கம்லால அதனால ரோலக்ஸ் லுக் கிடைச்சது. ரோலக்ஸ் அதான் நான் சொன்ன ரோலக்ஸ் ஹேஸ் சேஞ்ச்டு ஹிஸ் பேட்டர்ன் ஆஃப் சூசிங் த மூவிஸ். ரோலக்ஸுக்கு அப்புறம் அவரோட இம்பாக்ட் வந்து அவர் வந்து இப்போ நீங்க நார்த்லயா இருக்கட்டும் இல்லை இந்த தெலுங்கு சைடா அந்த சைட்லாம் போனாலே அவரை வந்து ரோலக்ஸ் தான் கூப்பிடுறாங்க. நீங்க நிறைய ஈவெண்ட்ல கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அவரோட இம்பாக்ட் ராஜுபாயா அப்படிங்கிறது இருந்தது இப்ப ரோலக்ஸா மாறிடுச்சு. ஆமா. ஸோ அவரோட அந்த இம்பாக்ட்ங்கிறது பயங்கரமா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அவருக்கு அது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால இதுக்கப்புறம் அந்த நோ மோர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஈடி மாதிரியான மூவிகள், அதாவது ஃபேமிலி ஓரியன்டான மூவிகள், மொரோவர் எப்படி சொல்லணும்னா ஒரு நல்ல பையன் கேரக்டர்லயே நடிக்கணுங்கிற மாதிரி இனிமேல் கதை சூஸ் பண்ண மாட்டாங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஆமா, அதுக்கு நிறைய ஹீரோஸ் வந்துட்டாங்கல்ல அது பண்றதுக்குன்னு சொல்லிட்டு. இனிமே இவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்த லெவலுக்கு போகணும்னா அவரோட இது உடச்சு மேல போனதான் உண்டு. அஃப்கோர்ஸ் இந்த சூர்யா 44 வந்து கிரியேட் அ ஹியூஜ் இம்பாக்ட். ஆமா, கார்த்திக் சுப்ராஜ் எப்பவுமே கிறிஸ்டினா இருப்பாருன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு சரியா தெரியல. பட் சம்பவம் அவரோட பேர் வந்து கிறிஸ்டின்ங்கிற மாதிரி தான். ஆனா கார்த்திக் சுப்ராஜ் மூவிஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹீரோஸையும் டிஃப்ரெண்டா காட்டுவாரு. பேட்டையா இருக்கட்டும், தனுஷோட ஜெகமேந்திரம், அப்புறம் கடைசி வந்து ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ், எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். அவரோட மூவிஸ் எல்லாமே ஹீரோஸ் டிஃப்ரெண்டா காட்டியிருப்பாரு. அதே மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். சூர்யாவை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை கேங்ஸ்டர் பண்ணிருக்கலாம். ஸ்டோரி தான் இது. ஆமா ஆமா, கேங்ஸ்டர் ஸ்டோரி தான் அது தெரியும். பட் இது எப்படி ப்ரோ நார்கோஸ் அது பேஸ்டா இருக்க மாதிரி சொல்றாங்க. ட்ரக் டீலிங் அந்த மாதிரி சம்பந்தமா? அது அந்த லுக் பார்த்து ஃபர்ஸ்ட் ஷாட் பார்த்து பார்த்து சொல்றாங்க. இல்ல ஸ்டோரி பத்தி நான் கேட்டுக்கல. கேட்டாலும் நான் பெருசா ஸ்டோரி கேட்க மாட்டேன் எப்பயுமே. கங்குவாக்கு மட்டும் தான் லைட்டா கேட்டேனே தவிர இதுக்கு சூர்யா 44 கேட்கல. ஸோ பார்ப்போம், படம் எனக்கும் சர்ப்ரைஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கங்குவா மேபி வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். அது என்ன கேரண்டி. நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. சிறுத்தை சிவாவோட ட்ரீம் ப்ராஜெக்ட் ஒரு 7-8 இயர்ஸா அதோட ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிருக்காருன்னு நிறைய சொன்னாங்க. கங்குவா ஆக்சுவலா வந்து அவர் எப்போ எடுக்க வேண்டிய சிறுத்தை டைம்ல நினைக்கிறேன். சிறுத்தை முடிச்சுட்டு ஆமா, சிறுத்தை முடிச்சுட்டு அடுத்து சூர்யாவை கூட பண்ண வேண்டியதா இருந்துச்சு. சிவா இருந்திருக்காரு. ஸோ ஆமா, சிறுத்தை முடிச்சுட்டு அப்பயே வந்து ஒரு அதே டைம்ல வந்து பண்ண வேண்டியது தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அப்படியே டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் ரைட் டைம்ல வந்து அவங்க ஜாயின் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. Any other questions? பேசுறவங்களுக்கு மைக் கேளுங்க. டெஃபினட்டா நாளைக்கு இன்னைக்கு எதிர்பார்க்கலாமா வாடிவாசல் அப்டேட் ஏதாவது? வாடிவாசல் அப்டேட்டா? நானும் சரி கங்குவா அப்டேட் கேட்பீங்க, நம்ம சிவா ப்ரோட்ட கேட்கலாம் அப்படின்னு பார்த்தேன். வாடிவாசல் அதை பத்தி வாயவே திறக்கவே மாட்டாங்க ப்ரோ யாருமே. அப்படியா? அது ஆன்லைன்ல இங்கதான் தெரியுங்க. எந்த சைட்ல இருந்து ஒரு நியூஸே வராத மாதிரியே இருக்கு 4 வருஷமா. வாடிவாசல் எதிர்பார்க்கலாம். சம்திங் அனௌன்ஸ்மெண்ட் மேபி வரலாம். பட் தெரியல, படம் வந்தாதான் தெரியும் நம்மளுக்கு எப்படி இருக்கு. நாளைக்கு தான் தெரியும். ஆனா கங்குவா வந்து ப்ராப்பரா ஒரு ப்ரொமோஷன் பண்ணாங்க அப்படின்னா பேன் இந்தியா லெவல்ல பயங்கரமா ஒர்க் ஆக சான்ஸ் இருக்கு ப்ரோ. எல்லாம் அந்த ஸ்டூடியோ கிரீன் கையில தான் இருக்குது.
நீங்க இருந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டாபிக் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது தங்கலானுக்குமே அப்படிதான் சொன்னாங்க. 1 month பிஃபோரே நாங்க வந்து பிளான் பண்ணிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரு யூடியூப்ல ஒருத்தர் சொல்லுவாரு. பேர் என்ன, ஒருத்தர் சொல்லுவார்ல ப்ரோ, தனஞ்சயன் நினைக்கிறேன். அவர் சொன்னாரு தங்கலானுக்கு 1 month பிஃபோரே நாங்க பிளான் பண்ணிட்டோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. ஆனா அந்த அளவுக்கு எந்த ப்ரொமோஷனும் பண்ண மாதிரி தெரியல. இன்னும் ஒரு 17-18 days தான் இருக்கு. தங்கலான ஆக்சுவலா வேற ஒரு ரீசன்னால அது தள்ளி போச்சு. பட் ப்ரொமோஷன்ஸ்லாம் பிளான் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவரு சொல்லியிருந்த மாதிரி அக்ராஸ் த ஸ்டேட் அண்ட் மேபி ஃபாரின் சொல்லி இருக்கலாம் ப்ரொமோஷன், தெரியல. நான் அதை மாதிரி செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ ஆனால் வந்து ப்ரொமோஷன் பிளான்டு டேட் ஆல்ரெடி சியான் கொடுத்துருக்காரு. 20 days சம்திங் ஏதோ கொடுத்துருக்காரு போல. ஸோ பிளான் பண்ணுவாங்க. மேபி போஸ்ட் அண்ட் ப்ரீ அண்ட் போஸ்ட் ரிலீஸ் கூட இருக்கலாம். ப்ரொமோஷன் சொல்ல முடியாது. பார்ப்போம் எப்படின்னு. தங்கலான் சம்பவம் செய்யும். அது அவுட்ட பார்த்தாலே தெரியுது, கண்டென்ட் பார்த்தாலே ஸ்டார்டிங்ல இருந்தே கண்டென்ட் பார்த்தாலே தெரியுது. அது ஒரு கண்டிப்பா ஒரு நார்மல் பாரஞ்சித் படங்கள் மாதிரி இருக்காது. சம்திங் அது வந்து ஒரு புதுசா ஒன்று ட்ரை பண்ணியிருக்கு அப்படி. ஸோ அவருக்கு பிடிச்ச ஒரு ஜானர், அந்த ஜானர்ல ஒன்று ட்ரை பண்ணியிருக்கு அப்படி. அந்த ஆக்சுவலா அந்த தங்கலான்ல நம்ம ஒரு சில விஷயங்கள் தப்பா புரிஞ்சுட்டோம். லைக் நானுமே இன்க்ளூடிங் மீ. ஸோ அந்த விஎஃப்எக்ஸ் வந்து ஒரு மாதிரி லைக் எப்படி சொல்றது, இமேச்சூர்டா இருக்க மாதிரி இருந்திருக்கலாம். பட் அது எப்படின்னா அது வந்து ஒரு இல்யூஷன். தங்கலான் அவர் மைண்டுக்குள்ள தோன்ற ஒரு இல்யூஷன் அது ஆக்சுவலா. அந்த பாம்பு வரதா இருக்கட்டும் அண்ட் அந்த ரொம்ப ஸ்பாயிலர் இல்லாம சொல்லணும்னா யா. ஸோ ஒரு அதாவது ஒரு அன்நேச்சுரலா தெரியுது பாத்தீங்களா, அந்த 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 ஓடுற மாதிரி கோல்டு ஓடுற மாதிரி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ ப்ராக்டிகலி இட்ஸ் நாட் பாசிபிள். பட் சம்திங் அவருக்கு அது தெரியுது. தட் இன்ட்யூஷன் அவருக்கு வருது இல்ல. மேபி அதனால கூட இருக்கலாம். அதாவது ரியல் வேர்ல்டுக்கும் அவரோட இமேஜினரி வேர்ல்டுக்கும் ஒரு டிஃபரன்ஷியேட் காட்டுறதுக்காக அந்த கலர் டோன்ல சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பாம்பை ட்விஸ்ட் பண்ணி போடுறதெல்லாம் கூட ஒரு இமேஜினேஷனா இருக்கலாம். படம் பார்த்தா தெரியும். பட் சம்திங் அதுதான் வந்து நம்மளுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் இதா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கான்ட்ராஸ்டா இருந்திருக்கு. பட் படம் வந்து கண்டிப்பா கண்டென்ட் வைஸ் வெரி குட் ரிப்போர்ட் இருக்கு படத்துக்கு. ஆமா, அது அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இருக்கு, ஜெர்மன். அது ஆமா. சொல்லுங்க. ஒரே அப்டேட்ஸ் மழையா இருக்கு போல. அப்டேட்ஸ் குடுக்கலையே. இல்லையே ப்ரோ, எங்க கொடுத்துருக்கு? ஒரு 4 அப்டேட்ஸ் கொடுத்து விடுங்க ப்ரோ. சூர்யா பர்த்டே ஸ்பெஷல் எல்லாரையும் குஷிப்படுத்தி விடுங்க. உங்களுக்கு தெரியாததா? அப்டேட்ஸ்லாம் ஆல்ரெடி நிறைய கொடுத்தாச்சு. சில அப்டேட்ஸ் வந்து சொல்லாம இருக்கிறது நல்லதுதான். ஸ்பாயிலிங் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. சில அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்குலாம் 1 week 2 week முன்னாடி தெரிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் அதை நான் சொல்லலை, ஸ்பாயில் பண்ண. ஏன்னா வந்து சம்திங் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஸோ ரிகார்டிங் டு கங்கோவா சொல்கிறேன். பட் சம்பவம் அது நியூஸ் எப்படியா இருந்தாலும் வெளியில் வந்துடும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் கீப் த எக்ஸ்பெக்டேஷன் லோ. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு படத்தில் பார்க்கும்போது அதை எக்ஸைட் பண்ணும். ஸோ எனி அதர் கேள்விகள்? ஓ, இது தங்கலான் ப்ரொமோஷன் எல்லாரும் சிவா ஒரு சிவா பார்த்துட்டு தான் கேக்குறீங்க எல்லாரும் நினைக்கிறேன். இல்ல அப்படி சொல்ல, அவரு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இருக்காரா? என்ன இன்னைக்கு 23 ஆகுது. இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்கு படம் ரிலீஸ்க்கு. ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்ல பண்ணுவாங்க கண்டிப்பா. ஆடியோ லான்ச் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆடியோ லான்ச் இருக்கும் கண்டிப்பாக. சிவா ப்ரோ ஏதாவது தம்ஸ் அப் வச்சு போடலாம், கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கு. ஐ திங்க் ஆகஸ்ட் 2 ஒரு டாக் இருக்கு. பட் அது எப்படின்னு தெரியல, பார்த்துட்டு தெரியும். ப்ரோ அந்த எல்சியூ ஷார்ட் ஃபிலிம் ஒன்று சொல்லியிருந்தாங்களே, அது என்னாச்சு? எல்சியூ ஷார்ட் ஃபிலிம் அது
அது ஒரு பெர்ஃபெக்ட் டைம்க்காக வெயிட் பண்றாங்க ப்ரோ. ஒர்க்லாம் முடிச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கைதி 2க்கு முன்னாடி விட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். யா ப்ரேயர் டு தட். இப்போ ஏன்னா வந்து ஏன்னா இப்ப கூலி கைதி வந்து 2018 சம்திங்ல ரைட். ஸோ அது ஆமா ஏன்னா ஆமா அது எப்படி ஆரம்பிச்சதுன்னு தான் வரும் படத்துல வந்து. அந்த 10 நிமிஷமா 15 நிமிஷமா சம்திங் அது வந்து இந்த ஸ்டோரி எதனால நடக்குது அப்படிங்கிறது. கைதி ஏன்னா அவங்க ப்ரீக்வல் மாதிரி தானே சீக்வல் மாதிரி தானே காமிச்சிருந்தாங்க. ஸோ ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும், இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது வந்து அந்த எல்சியூல. இப்போ எனக்கு தெரிஞ்சு விக்ரம் படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டார்ல, அந்த மாதிரி கைதியை ரீவிசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கைதி 2 வர்றதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் முன்னாடி இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், விடுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அதுதான் பிளான் ஆக்சுவலா. அவங்க இப்பயே இந்த படம் கூலிக்கு முன்னாடியே அது விடுறதா இருந்தாங்க. பட் ஏதோ ஒரு ரீசனால ஒரு தள்ளிட்டாருன்னு நினைக்கிறாங்க. இல்ல கைதி 2 அப்போ வந்தாதான் இன்னும் கொஞ்சம் ஹைப் அதிகமா இருக்கும். இப்ப வந்து பிரயோஜனம் இல்லை, கூலி தனி எல்சியூ கிடையாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்சியூவா இருக்காது. சிவா இருக்கக்கூடாதுதான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா RKFI-ல தான் ஃபர்ஸ்ட் அந்த படம் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் தான் அது மாறிச்சு ஆக்சுவலா. ஸோ இல்லாம இருக்கலாம், பார்ப்போம். ஒரு இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். இந்த வலைப்பேச்சில சொல்லியிருந்தாங்கல்ல, கங்குவா 2ல வந்து கார்த்தி நடிக்க போறாரு, வில்லனா நடிக்க போறாரு. இதுல இப்போ கங்குவா 1லே வந்து ஒரு 3 days டேட் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் உண்மையா? அந்த டாபிக் பத்தி நான் எதுவும் பேசல இப்போ. ஓகே ஓகே. அதுதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஓ அப்படி, எனக்கு இப்பதான் நீங்க இருக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ பார்க்கலாம் அது யாரு கேமியோ பண்றாங்கன்ட்டு தெரியும். ஒரு நியூஸ் வரும், அப்போ என்ன பார்ப்போம். ஓ இது கங்குவா தவிர்த்து நாளைக்கு வேற எதனா வந்து சூர்யாவோட சர்ப்ரைஸ் அப்டேட் வரும்ன்றதையும் சொல்லிடுவீங்களா? கங்குவா தவிர்த்து அது வடுவாசல் வரலாம். அதான் கேட்டேன். அதான் நான் முன்னாடி நீங்க ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசுறோம். வடுவாசல் வரலாம், வராமலும் போகலாம். வந்தா ஜஸ்ட் ப்ராஜெக்ட் இஸ் அலைவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் என்ன வரலாம். அந்த ட்ரிபியூட் வீடியோ வந்த மாதிரிலாம் வருமான்னு தெரியல. அந்த அளவுக்கு வேணா, பர்த்டே விஷ் பண்ற மாதிரி ஒரு போஸ்டர் வந்தா கூட அது ஒரு பெரிய இது கிரியேட் பண்ணும். வர வாய்ப்பு இருக்கிறது. அந்த எல்லா ரூமர்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி. ஸோ ஃபயர் சாங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபார் யூ கைஸ் எப்படி இருக்கு? பீக்ல இருக்கு ப்ரோ. பீக். ஓகே. ஸோ நானும் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். பட் ஒரு பஸ் இருந்துச்சு, அது பஸ் எவ்வளோ உண்மைன்னு தெரியல. லைக் அருண்ராஜா காமராஜ் ஏதோ ரேப் பண்ணியிருக்க மாதிரி ஒரு டாக் இருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்கும் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ எனிதிங் அதர் தென் கங்குவா ஆர் ஃபயர் சாங்? அந்த டைட்டில் லுக் கன்னடா டைரக்டர் கூட ஒரு ஃபிலிம் அதுனா கூட பார்க்க போயிருந்தீங்க. நார்த்தனா ப்ரோ? நார்த்தன். நார்த்தன். அது டாக்ஸ் தான் ப்ரோ போகுது. இனிஷியல் ஸ்டேஜ் தான். ஓகே ப்ரோ, ஓகே. ஒரு கேவின் சைன் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன், தெரியல. இருக்கலாம். ஒரு மீட்டிங் நடந்தது இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஸோ நடந்திருக்கலாம், டாக்ஸ் போயிருக்கலாம். பட் அவர் தான் டைரக்டரான்னு தெரியல. அது அந்த கனடா மீடியால போட்டிருந்தாங்க சில பேர் இருக்க மாதிரி. பட் என்னன்னு பார்ப்போம். ஸோ வேற யாரும் ஸ்பீக்கர் வரீங்களா? ப்ரோ நீங்க சொன்னீங்கல்ல அருண்ராஜா காமராஜ் வந்து ஒரு ரேப் பாடியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு தெரிஞ்சு இந்த டைட்டில் டீசர், இந்த கங்குவா டைட்டில் அப்போ ஒரு வரும்ல ஒரு லைன் ஒரு பாடி இருப்பார்ல, அது அப்படியே ஆட் பண்ணிருப்பாங்களோ இந்த பாட்டுல? அதுதான் ஒரு சின்ன போர்ஷன், ஃபுல்லா இல்ல, சின்ன போர்ஷன். பார்க்கலாம். அது நானும் ஃபுல்லா டீடைல் நானும் கேட்கல. பட் வரலாம், அந்த மாதிரி ஒரு ஃபியூஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் சாங்ல.
சாங் ஐ திங்க் 5 லாங்குவேஜ்ல ஒரே டைம்ல தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராபப்ளி லைக் எல்லாரும் ஒரே சிங்கர் பாடிருக்காங்களான்னு தெரியல. சான்ஸ் கம்மி தான், பட் பார்ப்போம் எப்படின்ட்டு. விக்கி ஐ திங்க் யாருக்காவது ஏதாவது டவுட்? சரி, டைட்டில் என்ன மாற்றுவோம். மேபி டைட்டில் பார்த்துட்டு அதோட லிமிட் ஆகிக்க போகிறாங்க. நானே ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். அப்டேட்டட். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ சூர்யா 44 டைட்டில் டீசர் டக் சூன்னு போட்டிருக்காங்க. நாளைக்கு வருமா? நாளைக்கு வராது. சூன் தான் நாளைக்கு. அது அப்படி இல்லை, உடனே வராது. ஓகே ஓகே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி கங்குவா ரிலீஸ்க்கு முன்னாடி வரலாம், வாய்ப்பு இருக்கு. வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கங்குவா ரிலீஸை தாண்டியும் போகாது, அதுக்கு முன்னாடியே ப்ரோ கங்கோ ட்ரைலர் வந்து ஆகஸ்ட் மிட்னு சொல்றாங்க. அது நான் அப்பவே வந்துருமா ஆகஸ்ட்? தெரியல. இதை ஓகே, இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, பட் நானும் சொல்லாமான்னு தெரியல. சரி, வேணாம். ட்ரைலர் இருக்கு. இல்ல ரெண்டு ட்ரைலரா இருக்குமான்னு கேக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி தான். ஏன்னா சலாருக்கு அந்த மாதிரிலாம் 2 ட்ரைலர் தான் விட்டாங்க. ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டனால சொல்றேன். ஆல்ரெடி ஒரு ட்ரைலர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ எப்போ வேணாலும் ரிலீஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ரிலீஸ் ட்ரைலர்னு ஒன்று வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி வரும். அதுதான். ஓகே, சரி, அதுதான் ஆல்ரெடி பிளான்டு தான். அது பிளான்டு தான். ஏன்னா பேன் இண்டியா படங்கிறதுனால அது வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க, 2 ட்ரைலர் அப்படிங்கிற மாதிரி. தெலுங்குல கொஞ்சம் பெரிய படம்லாம் அப்படிதான் விடுறாங்க. இல்லை, அது பேன் இண்டியா படங்கள் எல்லாத்துக்குமே அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல 2 ட்ரைலர் அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் ட்ரைலர் கொஞ்சம் செட்டில்டா இருக்கும், செகண்ட் ட்ரைலர் கொஞ்சம் எலிவேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு கல்கிக்கே அப்படிதான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ட்ரைலர்ல இந்த மாதிரி செட்டில்டா வச்சுட்டு செகண்ட் ட்ரைலர்ல ஃபைட் பண்ணாங்க. ஆக்சுவலா கல்கிலாம் வந்து ப்ரொமோஷனே பெருசா பண்ணல, பட் ஸ்டில் அந்த படம் வந்து நல்லா போச்சு. ஸோ அதே மாதிரி கங்குவாக்கு அப்படி கிடையாது. கங்குவாக்கு பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டிருக்காங்க. போட்டது கரெக்டா பண்ணாங்கன்னா கரெக்டான ஒரு இது கிடைக்கும், எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். சரி. ஆனா ரீசெண்டா அந்த மகாராஜாக்கு தான் ப்ரொமோஷன் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. மகாராஜாவுக்கு கண்டென்ட்டும் நல்லா இருந்தது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓகே, இவ்வளோ செலவு பண்றோம் ப்ரொமோஷனுக்கு, அதுக்கான ஒர்த் இருக்குமா அப்படின்னா அது இருந்தது. டெஃபினெட்லி அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக்கா இருந்தது. ஆமா, ஏன்னா ஆக்சுவலி வந்து அவர் ஜவானுக்கு அப்புறம் பயங்கரமா அந்த சைடும் கொஞ்சம் நல்லா பீக் ஆயிட்டாரு. மேரி கிறிஸ்மஸ் பண்ணாரு, அதான் சொல்ல வரேன். மேரி கிறிஸ்மஸ் பண்ணாரு, பட் சம்ஹவ் ஜவான் வந்து கொஞ்சம் வைடரா ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போகும்ல, இருக்காரு. ஸோ அது எடுத்துட்டு போச்சு. அதே மாதிரி ஹிந்தில நல்லா பாப்புலர் ஆக்கிச்சு ஜவான், விஜய் சேதுபதிக்கு ஒரு ஆக்டரா. ஆமா, அவருக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இங்க அங்க அந்த ஊர்ல வந்து அவரை தான் தமிழ்ல ஒரு ஃபேமஸான ஆக்டர் அப்படின்னா அவரை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல விஜய் தான் சொல்லுவாங்க. விஜய்னா அவர் வந்து அவருக்கு அங்க அவரை தெரிஞ்சிருக்கு நல்லாவே எல்லாருக்குமே. ஸோ அவர் அதே பாப்புலாரிட்டி, அவர் வந்து ஒரு சேம் பேட்டர்ன்ல போகணும்னு நினைக்காம அவர் கொஞ்சம் பவுண்டரி தாண்டி போகணும்னு போயிட்டாரு. அதுல ஆமா ப்ரோ, ஆமா. ஒரு இது பண்ணாரு, சீரிஸ், வெப் சீரிஸ் பண்ணிட்டாரு. ஃபார்சி ஆமா, ஃபார்சி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மேரி கிறிஸ்மஸ் அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்சு அவர் அடுத்தது வந்து
அதே மாதிரி படங்கள் தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். பேன் இண்டியா ஸ்கிரிப்ட்ஸ் தான் செலக்ட் பண்ணி பண்ற மாதிரி தான் அவர் இருக்காரு ஆக்சுவலா. விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் he don't want to limit to தமிழ் சினிமா. அது அவர் கன்வே பண்ணிட்டாரு ஆல்ரெடி. சொல்லுங்க ப்ரோ ரியாஸ். ப்ரோ இதுல சூர்யா கண்ணு மூடவே இல்லை, அதை பாத்தீங்களா யாராவது? இல்ல ப்ரோ கண்ணு மூடலன்னா சிமிண்டர்னு சொல்றாரு. பிளிங்க் பண்ணலங்கிறீங்களா ஒரு வாட்டி கூட? ஆமா ப்ரோ. ஸ்வாகா அவர் பண்ணியிருக்காரு ப்ரோ. அவரோட மோஸ்ட்லி கார்த்திக் சுப்ராஜ் அவர் டிசைன் ஒரு கேரக்டர் ஒரு மாதிரி டிசைன் பண்ணுவார்ல. ஸோ இந்த கேரக்டர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க இதுல சொல்றீங்க. இதுலயே ஃபர்ஸ்ட் வந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலயே அதே மாதிரி தான் இருக்கும். ஆமா ப்ரோ. அது ஒரு எலிவேஷனுக்காக பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ரோலக்ஸுக்கு அப்புறம் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா இருக்கும். அது மட்டும் இப்போதைக்கு கன்ஃபார்ம். கங்குவாக்கு தமிழ்நாடு ரைட்ஸ்லாம் வித்துட்டாங்களா? தமிழ்நாடு ரைட்ஸ் என்ன முடியல ப்ரோ. கோட்டிங்ல தான் இருக்கு. டைம் இருக்கு. சரி 2 months இருக்கா? 2 months ஃபுல்லாவே இருக்கு. ஸோ பொறுமையா பண்ணுவாங்க. இல்லை ஆக்சுவலாக இவங்க இப்போ மோஸ்ட்லி எல்லாமே ரெக்கவர் பண்ற பிளான்ல தானே இருக்காங்க. அரௌண்ட் 300+ ஏதோ போட்டிருக்காங்க. அது ஃபுல்லாவே வந்து தியேட்ரிக்கல் ரைட்ஸ்லேயே ரெக்கவர் பண்ற பிளான்ல இருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்றாங்களோ அவங்களுக்கு பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ரெட் ஜெயிண்டா இருக்க வாய்ப்புகள் இல்லை. சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. சக்தி ஃபிலிம்ஸா? சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி. சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி. அதான் ஓகே. அவங்க ஒரே ஃபேமிலி தான் ஆக்சுவலா. கசின்ஸ் நினைக்கிறேன். ஆமா அவங்க அப்புறம் ட்ரீம் வாரியர் அவங்களுமே. அதனால மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கும். ஏன்னா ரெஜெண்ட் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க ஆல்ரெடி படங்கள் அந்த டைம்ல எடுக்கலாம். பார்ப்போம். அந்த அப்புறம் அவங்க ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்ணுவாங்க. யாரு இது ரெட் ஜெயிண்ட். ஏன்னா அப்படி கிடையாது. அவங்க ஒரு மார்ஜின்ல எடுப்பாங்க. ஆமா கமிஷன் பேஸ். அது என்ன அவுட் ரைட்ல போறாங்களா எம்ஜில போறாங்களா நம்மளுக்கு தெரியாது. மேபி அந்த டைம்ல தான் தெரியும். கண்டென்ட் மேபி தான் ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரைலர் வந்தோன்னா மேபி ஒரு ஹியூஜ் ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் மேபி ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். வேற ஏவன் வாங்க ப்ரோ. ஷியான் சீனு சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ இது தங்கலானும் அவங்க தானே பண்றாங்க. சக்தி பிலிம் ஃபேக்டரி தான் பண்றாங்க. மோஸ்டா அவங்க தான் பண்ணுவாங்க. ஆமா அது இல்ல இது கிடையாது. இன்னும் டைரக்டா பண்றாங்க. அப்படி இல்லைன்னா சக்தி பிலிம் ஃபேக்டரி வழியா பண்றாங்க. ரெஜெண்ட்டை மோஸ்ட்லி அவங்க போறது இல்லை. அவர் அங்கதானே ப்ரோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு சக்திவேலன் அவர ஸ்டுடியோ கிரீன்ல தானே இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் பிரிஞ்சு வந்தார் நினைக்கிறேன். அவங்க ஃபேமிலி தானே, அவர் ரிலேட்டிவ்ஸ் தானே, தனித்தனியா ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி வெளியில கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுப்பாங்க. சேம் ஃபேமிலிக்குள்ள கொடுப்பாங்க. பார்ப்போம். இப்ப யாரு ப்ரோ ஆக்டிவா யாரு பண்றா? 5 ஸ்டார், சக்தி பிலிம் ஃபேக்டரி, ரெட் ஜெயின்ஸ் இவங்க 3 பேர் தானே ஆக்டிவா பண்றாங்க. இப்போதைக்கு 3 பேர் மட்டும் தான் இருக்கிறதே. 3 பேர் தான். கீழ தான் பேஷன் ஸ்டுடியோஸ். பேஷன் ஸ்டுடியோஸ் கொஞ்சம் இப்ப பண்றாங்க. இல்ல ப்ரோ டிஸ்ட்ரிபியூஷன் இல்ல ஆக்சுவலா என்னன்னா பேஷன் ஸ்டுடியோஸ் அவங்களுக்குள்ள பண்ணுவாங்க. இப்ப அவங்களுக்கு கூட ப்ரொடக்ஷன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பண்ணுவாங்க. தி ரூட் ஸோ அந்த மாதிரி அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் ஃபிலிம்ஸ் கூட அவங்க தான் பண்றாங்க நினைக்கிறேன். ஸோ சில படங்கள் மட்டும் தான் பண்றாங்க. பட் ஆக்டிவா பண்றதுன்னா இவங்க சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி, அப்புறம் ரெட் ஜெயிண்ட், 5 ஸ்டார் இப்போ பண்றாங்க. நல்லா 5 ஸ்டார் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா கருடன், மகாராஜா
அப்புறம் ஐங்கரன் ஒருத்தர் இருக்காரு, ஐங்கரன் அவங்க பண்ணாங்க. அவங்க இன்டர்நேஷனல் ஆ, ஓவர்சீஸ்லாம் அவங்க ஆ. மைக் வரீங்களா? சொல்லுங்க bro. இல்ல ப்ரோ, அதான் நீலம் ப்ரொடக்ஷன்ஸும் வந்து ஃபுல்லா சக்தி பிலிம் ஃபேக்டரி கூட தான் பண்றாங்க. ப்ளூ ஸ்டார், ஜே பேபி எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. சிக்ஸ் ஃபிலிம் ஃபேக்டரி ரீசெண்ட் டைம்ஸ் நல்லா பண்றாங்க. ஸோ அதனால எல்லாரும் அவங்கள்ட்ட போறாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு படத்தை புஷ் பண்ணி இது பண்றாங்க. இப்போ கூட ரீசெண்டா 2 படம் எடுத்திருக்காங்க. போட் படமும் எடுத்திருக்காங்க. போட் படமும் எடுத்திருக்காங்க. அப்புறம் என்ஓபின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஸோ வர டைம்ல அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு, டிமாண்ட் இருக்கு. ஸோ அவங்க கிட்ட பண்ணா நல்லா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட். ரெட் வந்து கொஞ்சம் இப்போ ஸ்லோ டவுன் பண்ணியிருக்காங்க, பெரிய படங்கள் மட்டும் பண்ணுங்கிற மாதிரி. முன்னாடி நிறைய ஒரு இல்ல இவங்க ஸ்டுடியோ கிரீன் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ ரெட் ஜெயின் கிட்ட. அது கன்ஃபார்ம் தான், ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ்ஃபுல் ஃபிளைட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற யாராவது அவங்களுக்கு அவங்களோட சர்க்கிள்லேயே கொடுத்துருவாங்க. சொல்ல முடியாது. தங்களான் என்ன சொல்றாங்க ப்ரோ? வாட் இஸ் ஹைப் ஃபேக்டர்? தங்கலான் வந்துட்டு ஆடியோ லான்ச் கண்டிப்பா இருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் வீக்ல, ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல. டேட்லாம் சொல்லல ப்ரோ. அது எப்படி இருந்தாலுமே அது ஓடிடும் bro. அது எப்படி இருந்தாலுமே பயங்கரமா ஓடும். ஆனா கண்டென்ட் அப்படி இல்ல. அதான் ப்ரோ, பட் பார்க்கணும் எப்படின்னு பார்க்கணும் இல்லையா, அது தெரியல. அது ட்ரெய்லர்ல வந்துட்டு சில பேருக்கு அந்த விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் ஒரு இதுவா இருந்துச்சு. பட் படமா வரும்போது தான் தெரியும் அது எப்படி இருக்கும். அதான் நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நானே கொடுத்தேன் ஸ்டார்டிங் டே. ஸோ அதான் சொன்னீங்க. பட் அது எப்படி கன்சீவ் பண்ணிக்கிறாங்கன்னு இருக்கு. சில பேருக்கு அது புரிஞ்சிருக்கும் பார்க்கும்போதே. அது வந்து ஏன்னா இப்போ நார்மலா ஒரு கோல்ட் ரிவர் ஓடுறதுக்கு சான்ஸ் இல்லைல்ல ஒரு நார்மல் வேர்ல்டுல. ஸோ அந்த மாதிரி கோல்டு இருக்கலாம், பட் அதுக்காக ஒரு ரிவர் மாதிரி ஓடுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இது ரெண்டும் கலந்து வரும்னு நினைக்கிறேன். ஒரு கட்டத்துல வந்து இமேஜினரி வேர்ல்டை வந்து அவர் ரியல் வேர்ல்டுல வந்து இன்ஃபியூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கலாம். பார்க்கலாம். அதான் ப்ரோ, அது புரியுற மாதிரி சொல்லிட்டா ஓகே. இப்ப கோப்ராலாம் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து அது புரியல, கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக் வந்துச்சு. சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஓரளவுக்கு புரியுற மாதிரி அது வேற இது வேற இல்ல. ஆக்சுவலா வந்து ஸ்கிரீன் பிளே விஷயத்துல பாரஞ்சித் வந்து அவ்வளோலாம் மிஸ் பண்ண மாட்டாரு. ஸோ ஏன்னா அவரோட படங்கள்ல வந்து படம் கண்டென்ட் எப்படியோ அது வேற, பட் ஸ்கிரீன் பிளேங்கிறது வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அவரோட படங்கள் வந்து எல்லா மக்களுக்கும் போற மாதிரி தான் இருக்கும். இந்த படமும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. பட் என்ன நீங்க சொன்ன மாதிரி அந்த அவர் எடுத்திருக்க அந்த கான்செப்ட் மேபி வந்து இதா இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து நீங்க யாருமே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் சீன்லயே சொல்லிட்டாங்க. அந்த ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் சீன்லயே அப்படி என்னதான் மண்டபத்துல ஓடுமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து அது நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது, அவருக்குள்ளேயே ஒரு இமேஜினரி வேர்ல்டு இருக்கு. அதுக்குள்ள அவரே வந்து அவரை ஒரு மாதிரி நினைச்சுக்கிறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காட்டுவாசி ட்ரெஸ் போட்டு அவர் நடந்து வர்றது பார்த்தீங்களா, நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா அதெல்லாம் கிளியரா ட்ரீம் தான் ப்ரோ. டிஏ வேற கலர்ல இருக்குல்ல அது. ஆமா, அதான் ஒன்னு வந்து இந்த காட்டுவாசி இதுல காஸ்டியூம்ல இருப்பாரு. இன்னொன்னுல பாத்தீங்கன்னா அந்த பேர்ன் ஷர்ட் போட்டு வந்துட்டு இருப்பாரு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 2 விதமான சீன்ஸ் இருக்கும் படத்துல. ஸோ அந்த காட்டுவாசி சீன்ஸ் வர்றது எல்லாமே ஒரு மேபி இமேஜினரியா இருக்கலாம். நானும் அசம்ஷனா தான் சொல்றேன் படம் வந்தோன்னா பார்க்கணும். ஸோ ஏன்னா வந்து அதுக்கான அந்த கலர் டோனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரியல் வேர்ல்டுக்கும். ஆமா, அந்த போர்ஷன்ஸ் மட்டும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்க மாதிரி. இல்ல கோல்ட் எலிவேட் ஆகி வரும். கோல்ட் எலிவேட் ஆகி வரும். ஆமா, அப்புறம் மாளவிகா மோகனன் வர கேரக்டர்லாம் நல்லா இருந்தது. அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டர். மாளவிகா மோகனுக்காக சொல்றீங்களா? இல்ல ப்ரோ, அது வித்தியாசமா இருந்தது. அது ஒரு அந்த ஆக்சுவலா அவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு அவங்களே ரொம்ப பர்சனலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சீரியஸ்லி. ஸோ எப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணதில்லை. பிளஸ் வந்து அவங்க போல்டா சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கு அவங்களுக்கு அந்த படத்துல.
படம் பார்க்கும்போது அது மாளவிகா மோகனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் மேக்கப் அந்த இதெல்லாம். பட் அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண எந்த கேரக்டரோடையும் அது ஒத்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு படத்துல விச் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது 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 ஒரிஜினலா அதுவும் ஒரு அவரோட இல்யூஷனா அப்படிங்கிறது படத்தை பார்த்ததும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு அந்த பாம்பு வரதெல்லாம் ஒரிஜினல் மாதிரி தெரியல. சம்திங் அது இல்யூஷன் மாதிரி தான் இருக்கு. என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம். கமெண்ட்ல ஏதாவது கேட்டிருக்காங்களா? வாட் வாஸ் ஒரு கோட் எந்த லெவல்ல ப்ரோ இருக்கு? கோட் விஎஃப்எக்ஸ் தான் ப்ரோ போயிட்டு இருக்கு. முடிச்சிட்டாங்க. அவங்க வார்ப் அப்டேட் ஆக்சுவலா வர வேண்டியது, அதுதான் நான் போட்டிருந்தேன். வார்ப் அப்டேட் வருது. வார்ப் அப்டேட் அவங்க போடவே இல்லை ஆக்சுவலா. படம் முடிஞ்சிச்சு, பேட்ச் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட். பட் அவரும் அடுத்த கெட்டப் போயிட்டாரு. பட் பேட்ச் வார்ப் அப்டேட் ஏன் போடலன்னு தெரியல. ஆனா அவரு அடிக்கடி போயிட்டு பார்த்துட்டு வர்றாரு. யூஎஸ் போயிட்டு அங்க வேலை எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத மட்டும் பார்த்துட்டு வர்றாரு. ஏன்னா படம் வந்து டோட்டலி டிபெண்டிங் ஆன் தி ஏஐ, இது விஎஃப்எக்ஸ் ஒன்லி. ஏன்னா அந்த ஏஐ கேரக்டர், ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரபிஷா இருந்தாலும் அது படமே அது இது பண்ணிடும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பண்றாங்க. விஎஃப்எக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த படத்துல. ஏன்னா நிறைய பாதி படத்துல ஒர்க் பண்ணவங்கள தான் போட்டிருக்காங்க. படத்துக்கு மேபி ட்ரைலர் வந்தா ஒரு எதிர்பார்ப்பு வரலாம். இப்போ வரைக்குமே எதிர்பார்ப்பு அந்த அளவுக்கு இருக்குதான் நினைக்கிறேன். அதுக்கு வேற காரணம் இருக்குல்ல. அவங்கள வேற எதை நோக்கி போயிருக்காங்க. அதனால ஒரு இது இருக்கு. பட் வரும் ரிலீஸ் டைம்ல ஒரு ஹைப் வரும். நிறைய கேமியோஸ் இருக்கு படத்துல. அந்த படத்துல அது ஜென்ரலாவே விபி படத்துங்கள்ல இருக்கும். வெங்கட் பிரபு படங்கள்ல கேமியோங்கிறது புதுசெல்லாம் கிடையாது. அது ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுலயும் நிறைய கேமியோஸ் வச்சிருக்காரு. அது எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம்.